தெலுங்குல வெளிவந்த சீதாராமம் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மனசுலயும் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை மிருணால் தாக்கூர். அதுக்கு பிறகு இவங்க வந்து தெலுங்குல ஹாய் நானா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவை தாண்டி பாலிவுட் சினிமாலையும் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் தான் இருக்கு. படங்கள் மட்டும் இல்லாம வெப் தொடர்களையும் நடிச்சிட்டு வர்றாங்க இவங்க. அடுத்ததாக சன் ஆஃப் சர்தார் பார்ட் 2, டக்கோய்ட் அ லவ் ஸ்டோரி ஆகிய திரைப்படங்களை வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க மிருணால் தாக்கூர். இந்த நிலையில மிருணால் தாக்கூர் அடுத்ததாக அல்லு அர்ஜுன் கூட இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதாவது அல்லு அர்ஜுன் அட்லி டைரக்ஷன்ல ஒரு புதிய படம் உள்ள நடிக்க இருக்காரு. அந்த படத்துல தான் மிருணால் தாக்கூர் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா 1800 crores வந்து கொடுத்திருந்தாரு புஷ்பா பாகம் 2 மூலமாக. அதன்படி அவருடைய ரீச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரொம்ப வைடர் ஆகிருக்கு. அந்த பக்கம் அட்லி வந்து பார்த்தோம்னா அவருடைய ஃபர்ஸ்ட் 1000 crore மூவியை வந்து ஷாருக் கானை வச்சு கொடுத்திருந்தாரு. சோ அவருடைய மார்க்கெட்டும் வைடர் ஆக இருக்கு. சோ ரெண்டு பேரும் இணையறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் குறைஞ்சது 2000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அந்த படத்துல தான் மிருணால் தாக்கூர் இப்ப இணைந்திருக்காங்க. 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி மிருணால் தாக்கூரை வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். சோ இதை தாண்டி மிச்சம் இருக்க 2 ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த ஹீரோயின்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் அதாவது அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல வெளியாக போற இந்த திரைப்படம் கலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி